ஸோ ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவோட யூஎக்ஸ் கம்பேரிஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக் த்ரூ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்க பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம். அந்த ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா, அந்தந்த ரீஜன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட ஹோம் டவுன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, ஜரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் சின்ன சின்னதாக அவைலபிளாக இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே பார்க்க முடியாது நம்மளால். இந்தியாவில் மேஜராக யூசர்ஸால் யூஸ் பண்ணப்படுற ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ தான். ஸோ அதனால் 2 பெரிய மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து நம்ம மேஜர் ஆப்ஸ்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், வாவ்னு சொல்கிற மாதிரி என்னென்ன இருக்குது, அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்கிற மாதிரி நமக்கு என்னென்ன சஜஷன்ஸ் தோணுது, அந்த மாதிரி ஒரு சின்ன யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலெல்லாம் போனோம்னா ஊபர் ஈட்ஸ்னு சொல்லிலாம் ஆப் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணதும் கிடையாது. நான் அதிகமாக யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ தான். என்னை விட நிறைய பேர் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் மும்பையில் நினைக்கிறேன் ஒருத்தர் ஹனீஸ்னு மோஸ்ட் ஆர்டர்டு ஃபுட்டி அப்படின்னு சொல்லி அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஜொமேட்டோவில் நிறையா ஆர்டர் பண்ணி அந்த மாதிரியான யூசர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வெறுமனே ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு மட்டும் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக இருக்கிற அந்த அனிமேஷன்ஸ், அந்த யூஐ டிசைன்ஸை பார்க்க மறந்துடுறாங்க. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நம்ம ஒரு ஃபுட் பிளாட்ஃபார்ம் டிசைன் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இவங்கள்ட்ட இருந்து நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ. ஸோ கம்பேரிஷன் பார்க்கலாம் வாங்க. இந்த ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் டிசைன் அண்ட் அந்த யூஐ டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருப்பாங்க. 2 பேருமே போட்டு அனிமேஷன்ஸை கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னாலே இது வந்துட்டு ஒரு ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸு. ஸோ ஒரு ஹோட்டலை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியாது. அந்த ஹோட்டலோட அப்பியரன்ஸை தான் நம்ம பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி யூஎக்ஸ் டிசைன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி தான் எல்லா டிசைன்ஸுமே பண்ணுவாங்க. ஹெவிலி இன்ஸ்பயர் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசைக்கிள் பின்னோட ஐக்கான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராஷ் சிம்பிள் இருக்கும். அந்த குப்பை தொட்டியோட சிம்பிளை அப்படியே ரிசம்பிள் பண்ணியிருப்பாங்க ஐக்கானாகவும். ஸோ அதே மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்கிறத தான் டிசைன்ஸாகவும் கொண்டு வருவாங்க. அதனால தான் ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி 2 பேருமே அந்த ஃபுட்டோட டேஸ்ட் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஒரு ஹோட்டல் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சுன்னா தானாக கஸ்டமர்ஸ் உள்ளே வருவாங்க. அதனால தான் நிறைய ஹோட்டல் பார்த்திங்கன்னா விதவிதமாக லைட்டு, அப்புறம் சுத்தமாக வச்சுப்பாங்க, ரொம்ப கிராண்டாக வச்சுப்பாங்க. அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறத விட ஹோட்டல் எப்படி இருக்குன்றதை தான் பார்ப்போம். ஸோ இப்போ ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி 2மே பார்த்திங்கன்னா நிறைய அனிமேஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. மைன்யூட்டாக பார்த்திங்கன்னா நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இது ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கியோடைய ஹோம் பேஜ். ஸோ ஓப்பன் பண்ணவுடனே இப்படி தான் இருக்குது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விக்கி இது வந்துட்டு ஸ்விக்கி, இது வந்துட்டு ஜொமேட்டோ. ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய அனிமேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜொமேட்டோவை கம்பேர் பண்ணும்போது. அது ஏன் தெரில, நான் சும்மா நெட்டில் பார்க்கும்போது ஜொமேட்டோவை கம்பேர் பண்ணும்போது ஸ்விக்கி கொஞ்சம் கம்மியாக தான் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதை ஈடுகட்டுறதுக்கு வேணால் மேபி அவங்க நிறைய உழைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்விக்கியில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜொமேட்டோவில் ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ஹோம் பேஜ். இதெல்லாம் பெர்மனன்ட் கிடையாது, டெம்ப்ரரியான ஹோம் பேஜ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மொபைல் செக்ஷன்ஸ் பேஜெல்லாம் மாறுதில்ல, அந்த மாதிரி இதெல்லாம் மாறும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இந்த ஃப்ரம் 99 இந்த பட்டனுடைய லே அவுட் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம் செக்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதை பார்க்கும்போதே ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும். இந்த காலத்து ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த ரீஸ்டார்ட் நியூ கேம் ஆப்ஷன்ஸ், எக்ஸிட், இந்த மாதிரி கேம்ஸில் கொடுத்துருக்கிற லே அவுட் வந்து இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இவங்க கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. ஏனோ தானோ அப்படின்லாம் பண்ணாது. இந்த ஒரு லைன் அதோட கிரேடியண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வெயிட்டில் ஆரம்பித்த கிரேடியண்ட்டாக அப்படியே இன்விசிபிளாக டிஸப்பியர் ஆகிற மாதிரி. அதே மாதிரி இந்த கிரேசி டீல்ஸுன்ற இந்த லைன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரேப்பர்ஸ் தெரிக்கிற மாதிரியான ஒரு அனிமேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது வெறும் பிக்சர், அதனால் உங்களுக்கு சரியாக தெரியல. ஆனால் ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறையாலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போது இந்த கோல்டோட பேக்கேஜை ரினியூ பண்ண சொல்லி ஒரு பாப்அப் காமிக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நேராக ஃபார் யூ, வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து நிறைய டேரெக்டாக போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த ஸ்விக்கி ஓப்பன் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸில் இந்த மாதிரி சர்வே சர்ஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ஸ்கோர் எடுத்தோம்னா
ஒரு அனிமேஷன்ஸ் வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த பையன் ரொம்ப தூரம் ஓடி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ அதே இது மாதிரி இதையும் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு ரேண்டமாக நிறைய கிஃப்ட் கார்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்குன்னு தெரில. இந்த ஸ்விக்கியில் இது கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியில் இந்த பிளண்டர் அனிமேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அனிமேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் ஷார்ட் பேஜஸே இருக்காது. சில அனிமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப் பேஜஸ் இருக்கும். ஆனால் இதில் எதுலேயுமே ஷார்ப் பேஜஸ் இருக்காது. இந்த மாதிரி அனிமேஷன்ஸை இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கூட சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு பர்சன் அனிமேஷனாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சாம்பிள் தான். அப்புறம் இதில் இந்த ஐகான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம. இது ரெண்டுத்துலையுமே கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இந்த மை அக்கௌண்ட் பேஜ் தான். இது ரெண்டுத்துலையுமே டாப் ரைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரெண்டுத்துலையுமே ஒன்று டாப் ரைட்டில் கொடுப்பாங்க, இல்லையா இந்த லெஃப்ட் டாப்பில் கொடுப்பாங்க, அப்படியும் இல்லைனா இந்த பாட்டம் ரைட்டில் கொடுப்பாங்க. ஆனால் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நடுவில் தூக்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க யாருமே. ஸோ இவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சூப்பர். அப்புறம் இந்த ஐகான் டிஸ்ட்ரிபியூஷனில் ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க ஃபுட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் இருக்கும்போது ஃபுட்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போது வேறு வழி இல்லாமல் இந்த பிளிங்கெட்ன்றதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஃபுட், இன்ஸ்டாமார்ட், டைனவுட், ப்ரீஆர்டர், ஜீனி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமார்ட்டுங்கிறது ஸ்விக்கிக்குள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஸ்விக்கிலேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜொமேட்டோக்குள்ளே இந்த பிளிங்கெட்ன்றதை கிளிக் பண்ணால் பிளிங்கெட்ன்றதை தனியாக ஆப்பாக நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இந்த இன்ஸ்டாமார்ட்டு அப்புறம் இந்த பிளிங்கெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுன்ஸோன்னு சொல்லி ஒன்று வந்தது. க்ராசரி ஐட்டம்ஸ்க்கு அப்புறம் பிக்கப் அண்ட் ட்ராப்க்கும் வந்தது. அவங்க ஒரு ஆப்பாக வச்சுருந்ததை இவங்களோட ஆப்பில் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபியூச்சராக ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு புது ஆப் வந்தால் இதுக்கு ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா இதில் ஒரு புது ஃபியூச்சர் ஆட் பண்ணி அந்த ஆப்போட கதையை முடிச்சிடுற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் டுன்ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே புதுசாக யூஸ் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் அண்டு அந்த கூப்பன்ஸ்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு கஸ்டமர்ஸை கேட்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஓஞ்சிடும். ஏன்னா இப்போ ரேப்பிடோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ரொம்ப லோ காஸ்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோடைய இதுவும் குறைஞ்சிருது. அந்த கூப்பன்ஸ் கொடுக்குறது, கேஷ்பேக் கொடுக்குறதுலாம் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நார்மலாக எல்லாமே மாதிரி ஆயிடுச்சு. சேம் லைக் ஜியோ மாதிரி தான், ஃப்ரீயாக கொடுத்து அதுக்கப்புறம் காசு வாங்குற மாதிரி. ஸோ புதுசாக வரும்போது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிறோம் நமக்கு அப்போ தான் ப்ராஃபிட். அப்புறம் இவங்க டேரெக்டாக அதை பாருங்கள், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், டைனவுட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபீச்சர்ஸை ஜஸ்ட் ஐகான்ஸில் கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஆனால் ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி, ரீஆர்டர், டைனிங் கான்செப்ட், இந்த கான்செப்ட்ன்ற புது ஆப்ஷன் இதில் இருக்குது. இவங்க ஃபுட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னால டெலிவரி, ரீஆர்டருங்கிறத மெயினான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க அதை மெயினாக யூஸ் பண்ணிக்கல. இப்போ ரீஆர்டர்னு கொடுத்தா டேரெக்டாகவே இப்போ நம்ம ஒரு தெரிஞ்ச கடைக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக போய்கிட்டே இருக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம போய் டீ வந்துட்டு சுகர் கம்மியாகவோ இல்லை சுகர் அதிகமாகவோ நமக்கு ஒரு ஸ்பெஷலாக சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கடையாக இருக்கும்போது போய் ஒரு தடவையும் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். நம்ம மூஞ்சியை பார்த்து அவங்களே வந்துட்டு டீயை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருக்கும். அதுக்காக ரீஆர்டர்ன்ற ஆப்ஷன் வந்தது. ஸோ அந்த ரீஆர்டர்ன்ற ஆப்ஷனை இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த டேரெக்டாக இந்த ஐகான் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே இந்த பாட்டம்லேயே ஆட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இந்த டைனிங். ஸோ இந்த டைனிங்க்கும் நிறையா அனிமேஷன்ஸ், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்புக்கு யூஎக்ஸ் டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணதை விட மோஷன் கிராஃபிக்ஸ் டிசைனர்ஸ் தான் நிறையா ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்று. அப்புறம் இதில் இந்த ஜீனிங்கிறது இந்த பிக்கப் ஆர் சென்ட் எனிதிங் இது சொன்னல, இதுதான் அந்த டுன்ஸோங்கிறோடைய இது வந்துட்டு ஜீனிங்கிறதுல இதில் ஒரு ஐக்கானை வச்சு முடிச்சிட்டாங்க ஒரு ஆப்பையே. அப்புறம் இந்த கான்செப்ட்லாம் ஆக்சுவலாக புக் மை ஷோலேயே பார்த்துக்குவாங்க. யாருமே ஜொமேட்டோ வந்து கான்செப்ட் புக் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா புக் மை ஷோ அதுக்கு தான் இருக்குது. புக் மை ஷோ அதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயத்துக்குலாம் இருக்குது. இந்த கான்செப்ட் புக் பண்ணுறது, ட்ராவல்ஸ் ட்ரிப்பு புக் பண்ணுறது, இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. ஸோ ஜொமேட்டோ வந்து யார் கான்செப்ட் புக் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் யூஸ் பண்ணதில்லை. மேபி சில யூசர்ஸ் யூஸ் பண்ணிடலாம். அப்புறம் இன்ஸ்டாமார்ட் அதே தான், பிளிங்கிட் மாதிரி இதுக்கு ஒரு இன்ஸ்டாமார்ட். ஆனால் இன்ஸ்டாமார்ட் பாருங்கள், இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் பிளிங்கிட் போனோம் அப்படின்னா அது ஒரு தனி ஆப்பாக இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஓகே, ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட்ஸோட லிஸ்டிங்ஸை பார்ப்போம். ஓகே, ஸோ இவங்க இதில்
த குட் பவுல் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. இதில் ஸ்ரீ குப்தா பவன் அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சரோட சேர்ந்து கொடுக்கும்போது அந்த ஹோட்டல் மேலே ஒரு சின்ன அட்டென்ஷன் க்ரியேட் ஆகும் ஒயில் கம்பேரிங் டு இந்த ஃபோட்டோ இல்லாத ஒரு மெனுவோட. ஏன்னா இப்போது வெறுமனே டீ ஸ்டால் அப்படின்னு எழுதுறத விட ஒரு டீ படம் போட்டு கொடுக்கும்போது ஒரு விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்கும், நமக்கும் டக்குன்னு அட்ராக்ட் ஆகும். ஸோ வேர்டிங்ஸ்லேயே நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ஒரு பிக்சர் இருந்துச்சுன்னா நம்ம ஐஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும். ஸோ இவங்க அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் மெனு கார்டு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போனோடனே அப்படின்னு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா மெனு தான் பார்ப்போம். ஆனால் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம மெனுவை பார்ப்போம். மெனுவை பார்க்குற பீப்புள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மெனுவோடைய ரைட் சைட் மட்டும் தான் பார்ப்பாங்க, ஏன்னா அங்கே தான் ப்ரைஸஸ் மென்ஷன் இருக்கும். ஒரு சிலர் மெனுவோட லெஃப்ட் சைட் பார்ப்பாங்க, அங்கே தான் டிஷ்ஷஸ் மென்ஷன் இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மெனுவோட லெஃப்ட் சைடை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடை கொடுக்கல. நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நேராக நமக்கு அதுக்கு நேவிகேட் பண்ணி கொண்டு போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் நைட் மோட் அண்ட் டே மோடில் பார்த்தீங்கன்னா பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதாவது ஜொமேட்டோவில் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ராப் டவுன் மாதிரி கொடுத்து இப்போ அந்த சைனீஸ் வோக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம், அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே இன்னும் 3 வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணிக்க முடியும். அது உள்ளே போய்ட்டு தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டேரெக்டாக இப்போ எனக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா வேணும் அப்படின்னா நான் சைனீஸ் வோக்கை கிளிக் பண்ணுறேன், அதை பாஸ்தா கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னால் டேரெக்டாக போய்க்க முடியும். இதே அந்த ட்ராப் டவுன் இல்லை அப்படின்னா சைனீஸ் பாஸ்தா நூல்ஸ் இந்த 3மே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். நான் இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டேரெக்டாக கொடுத்ததுனால ஈஸியாக இருக்குது. அப்புறம் ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா குரூப் இன்வைட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபீச்சர் நான் யூஸ் பண்ணி பார்க்கல, ஆனால் வீடியோஸ் போட்டுருந்தாங்க. ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாப்அப் வீடியோஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான பாப்அப் வீடியோஸ் ஈஸியாக டக்குன்னு கொடுத்துட்றாங்க. அதோட சாம்பிள் தான் இது. ஓகே, ஸோ இது வந்துட்டு இந்த ப்ராடக்ட் லிஸ்டிங். இந்த ப்ராடக்ட் லிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சின்ன சின்ன அனிமேஷன்ஸ்லாம் யார் அந்த இது வந்துட்டு சின்ன சின்ன இந்த ஐக்கானெல்லாம் யார் நோட் பண்ணுவான்னு தெரில. இந்த பெஸ்ட் செல்லரில் ஸ்டார் போட்டு இந்த ஒரு யூனிக்கான டிசைன், அப்புறம் இந்த பெஸ்ட் செல்லர்ன்ற டேகு, அப்புறம் இந்த ப்ரைஸ் டேக் பாருங்கள் 269 எல்லோ பேக்ரவுண்டு, அதுக்கு கீழே ஒரு க்ரே ஷேடோ கொடுத்துருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு பாக்ஸ். அந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த படமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டிசைனாக இருந்தாலும் சரி, அந்த மைன்யூட் டீட்டெயில்ஸை பார்க்குறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் டச்சுன்னு சொல்லி டேரக்டர் ரொம்ப யோசிச்சு பண்ணியிருப்பாரு, ஆனால் ஆடியன்ஸ் அதை பெருசாக கண்டிருந்துருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கிலையும் நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூசர்ஸ் எல்லாம் பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. ரொம்ப நேரம் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோமா போகிறோமான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. சீரியஸாக இப்போது புதுசாக யூஎக்ஸ் டிசைனர்ஸ்லாம் வராங்க அப்படின்னா இந்த ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ இதை ஆப்பை ரிப்ளிகேட் பண்ணி அவங்க கற்றுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நிறைய கொடுத்துருக்குறாங்க. ரிப்ளிகேட் பண்ணி பார்க்கும்போதே நம்மளால் நிறைய க்ரியேட் பண்ணி கற்றுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஜொமேட்டோட ஹோம் பேஜே எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த ஒரு சின்ன கோல்டு பேக்கேஜ் இருக்கு இல்லையா, இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறதுக்கு மேலே ஒரு க்ரௌன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த க்ரௌன் சிம்பிளில் ஒரு கோல்டு கலர், அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கிரேடியன்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸை கற்றுக்கும் போதே நம்ம ஃபிக்மாவில் பாதி விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அந்த கலர் கிரேடிங் யூஸ் பண்ணுறது, அந்த கேப்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கேப்ஸ் யூஸ் பண்ணி எல்லாமே ஈவனாக யூஸ் பண்ணியிருக்கும் போது நம்மளால் அடுத்த ஒரு டிசைன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெப்ளிகா பண்ணும்போது நம்மளாலே ஒரு நல்ல டிசைன் டெலிவர் பண்ண முடியும். ஸோ புதுசாக ஒரு யூஎக்ஸ் டிசைனர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது ஜொமேட்டோ ஒரு ஸ்விக்கியோடைய ஆப்போட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபிக்மாவில் வச்சு ஸோ அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணுங்கள். வெப் டெவலப்பருக்கும் அதான் சொல்லுவாங்க, வெப் டிசைனருக்கும் அதான் சொல்லுவாங்க. வெப் டெவலப்பருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு வெப்சைட் எடுத்து அதை அப்படியே கோடில் ரெப்ளிகேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெப் டிசைனருக்கும் இது தான் சொல்லுவாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ தான் சொல்லுவாங்க. ஏன்னா நானும் ஜொமேட்டோ தான் ரெப்ளிகேட் பண்ணி ட்ரை பண்ணேன். நான் அதில் அனிமேஷன்ஸ்லாம் அந்த அவங்க பண்ணியிருக்கிற மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். பெருசாக வரல. பட் என்னென்ன இருக்குது, நம்ம எப்படி பண்ணணுன்றதை கற்றுக்கிட்டோம்ல, அது போதும் நமக்கு. அதுதான். அப்புறம் இப்போ இந்த ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி பெஸ்ட்டு செல்லர். இப்போ ஒரு ஹோட்டலில் போகிறோம் அப்படின்னா அந்த சர்வர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த ஹோட்டல்லே பெஸ்ட்டு என்ன அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். ஸோ அந்த வேலையை தான் பார்த்தீங்கன்னா இந்த பாப்அப் பண்ணுது. அவங்களோட ஹோட்டலோட பெஸ்ட்டு செல்லரை
காமிக்குது ஒரு பாப்பப்ல. மேபி அந்த ப்ராடக்ட் வந்து நெறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கலாம். இல்ல நெறைய ரிவ்யூஸ் இருந்திருக்கலாம். அதனால இத ஒரு பெஸ்ட் செல்லரா காமிக்குது. இல்ல அந்த ஹோட்டல்காரங்களே முடிவு பண்ணி காமிச்சாங்களான்னு தெரியல. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்புக்கு ஒரு சைடு தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. Flipkart, Amazon எடுத்துக்கலாம். இல்ல Uber, Ola, Rapido இது எடுத்துக்கலாம். இல்ல இந்த Zomato, Swiggy இது எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் சைடு தான் நான் எல்லாமே கவர் பண்றது. அது இல்லாம ஹோட்டல்ஸ் ஓனர் பிஓவி இருக்கு. டெலிவரி பார்ட்னர்ஸ் அவங்களோட பிஓவி இருக்கு. அது எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். ஆனா, அது எல்லாத்துக்குமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் மேபி ஃபியூச்சர்ல கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா கவர் பண்ணி போடுறேன். ஏன்னா, இந்த டெலிவரி பெர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, டிகிரி முடிச்சுட்டு வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. 40, 50 வயசுல இருக்கிற அந்த மாதிரி செட்ல இருக்கிற ஆளுங்களும் இதில வேலை பார்ப்பாங்க டெலிவரி பாய்ஸா. ஸோ அந்த 40, 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் நாலேட்ஜ் எந்த அளவுக்கு இருக்குமோ, அந்த லெவல்ல தான் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கணும். அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்க சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. மேபி எனக்கு அந்த மாரியான ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா, அவர் மூலமா நான் வந்துட்டு ரிவ்யூ பண்றேன். பட் இப்போ பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத வச்சு மட்டும் தான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இத பார்த்தீங்களா? அந்த அதே அனிமேஷன். ஆனா வேற பெர்சனோட ஃபேஸு. அ இது எல்லாமே பிளண்ட் இருக்கு பாருங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா, ஷார்ப் எட்ஜஸே இருக்காது. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கொஞ்சம் குவாலிட்டி இல்லாம இருக்கும். ஏன்னா, அது ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிறதுனால தான். வேற எதுவும் இல்ல. அப்புறம் அ இது வந்துட்டு அந்த மை அக்கவுண்ட் பேஜ். இந்த மை அக்கவுண்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, Zomato கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து மெனக்கெட்டுருக்காங்கன்ற மாரி தோணும். ஆ இந்த Swiggyல பார்த்தீங்கன்னா, மை அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அப்படி தூக்கி போடாம, ஆ Zomatoல அதே தான் குடுத்துருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட் பேஸ்ல முக்கியமான பிரையாரிடைஸ் பண்ணி எது எதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அத கொஞ்சம் பெருசா குடுத்து, அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர்ஸ் செக்ஷன்ஸ் சொல்லிக் குடுத்து, அது கீழ குடுத்துருக்காங்க. ஆனா இதில பார்த்தீங்கன்னா, மொட்டையா ஒரு லிஸ்ட் எடுத்து குடுத்துட்டாங்க. அவ்வளோதான். கோடு போட்டு எழுதுன மாரி. ஆ இது 2த்தையுமே நம்ம யூஸ் பண்ண தான் போறோம். இது 2மே சேம் இன்ஃபர்மேஷன் தான் காட்டப்போது. ஆனாலுமே அத டிஸ்ப்ளே பண்ற விதத்தில கொஞ்சம் யூனிக்கா இருக்கிறாங்க Zomato வேற எதுவும் இல்ல. அப்புறம் ஆ ஆல்ரெடி Zomato வந்துட்டு அந்த ஐகான் கீழ பாட்டம்ல குடுத்துருக்கும்போதே ரீஆர்டர்ன்ற இடத்துல ஆர்டர் ஹிஸ்டரி குடுத்துருக்காங்க. அப்புறம் மை அக்கவுண்ட்ஸ்லயும் யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா Swiggyல இங்க மட்டும் தான் அந்த யுவர் ஆர்டர்ஸ பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஆர்டர் ஹிஸ்டரிய பார்க்கலாம். பாஸ்ட் ஸ்டேட்டஸ் இதில ஆர்டர் ஹிஸ்ட்ரின்னு குடுத்துருக்காங்க. அ இதில பார்த்தீங்கன்னா, ரீஆர்டர் ஆர் ரேட் ஃபுட்டுங்கிறத டைரக்ட்டா இங்கேயே குடுத்துட்டாங்க. அதெல்லாம் இதில வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போய் தான் நம்மளால ரீஆர்டர் பண்ண முடியும். அது ஒண்ணு. அப்புறம் இது வந்துட்டு மணி அந்த எல்லாத்துலயுமே இருக்கிற மாரி வாலெட் ஆட் பண்ற மாதிரியான இது ஒரு விஷயம். இது 2த்துலயுமே இருக்கு. Swiggy வந்துட்டு அவ்வளோதான். பெருசா எதுலயுமே கான்சன்ட்ரேட் பண்ணல. மெயினா ஃபுட்ல மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம காம்படிட்டரான Swiggy, Instamart அப்புறம் Dunzone வந்துட்டு இருக்கிறதுனால Blinkitன்ற ஒரு ஆப்ப ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது கிஃப்ட் கார்ட்ஸ். அப்புறம் மெயினா ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இந்த ஒரு Swiggyல பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம், இந்த ஸ்லைட் டூ பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது டைரக்ட்டாவே இங்க பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு குடுத்துட்டாங்க. இது முன்னாடியே Swiggyலயும் முன்னாடி இந்த மாரி ஒரு நார்மல் பட்டனா தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்டராக்டிவா யூசர்ஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லைட் டூ பே குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்லைட் டூ பே, இந்த ஸ்லைட் டூ இந்த ஓகே குடுக்குறது, இத பார்த்தீங்கன்னா, ஓலா, ஊபர்ல பார்த்துருக்கேன். இந்த அக்செப்ட் டூ ரைட் அக்செப்ட் பண்ணும்போது, இந்த மாரி ஸ்லைட் பண்ணி தான் ரைட் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ, அது மாதிரி இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆ இது ஒரு பட்டனா குடுத்தாலும் இதே வேலைய தான் பார்க்கப் போகுது. இந்த ஸ்லைட் டூ பேவும் இதே வேலைய தான் பார்க்கப் போகுது. ஆனா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ப யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுதான். அதுக்காக மேபி குடுத்துருக்கலாம். அப்புறம் இந்த இது வந்துட்டு ஒரு அனிமேஷன். இத வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. Swiggy அண்ட் Zomato 2த்துலயுமே. ஆனா Zomatoவோட ஸ்கிரீன்ஷாட் எனக்கு கிடைக்கல. நான் ஆர்டர் பண்ணல. அதுக்காக எப்பப்பயோ ஆர்டர் பண்ணது. ஆ நேத்து Swiggyல ஆர்டர் பண்ணதுனால அந்த அனிமேஷன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோ இங்க ப்ளே பண்றேன். ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ கூட Zomatoல கவர் பண்றதுக்கு, Zomato அண்ட் Swiggyல கவர் பண்றதுக்கு, ஆம் ஃபியூச்சர் ஃபோன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வர ஃபோன்ஸ்ல கூட ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ் இந்த 14, 15 கிட்டலாம் என்ன பண்றாங்க, ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேன்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத காட்டுற மாதிரி ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஓலா, ஊபர்ல இப்போ ஒரு டிரைவர் அங்கேருந்து வராரு அப்படின்னா, அவர் வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும். இன்னும் நத்திங் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பின்னாடி க்ளோ லைட்ஸ் இருக்கும். அந்த வால்யூம் எவ்வளோ இருக்கு, இல்ல டைமர் ஓடுனா எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு கூட
இந்த ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ இல்ல ஓலா, ஊபர் இந்த மாரி புக் பண்ணோம் அப்படின்னா, அவங்க எவ்வளோ நேரத்தில வராங்க அப்படிங்கிறத ஃபில் பண்றதுக்கு கூட அந்த க்ளோ லைட் யூஸ் ஆகுது. ஸோ, இவங்க ஆப்க்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த ஹார்ட்வேரா இருக்கிற ஃபோன்ல கூட எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப டாப் நாச்சான விஷயம். அப்படிதான் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கணும் ஆக்சுவலா. அப்புறம் இந்த பாருங்க, அகைன் இந்த பிளெண்டர் அனிமேஷன்ஸ் இது எல்லாமே ஆ ஒரு ஒரு ஆள் கூட கான்வர்சேஷன் கிரியேட் பண்ற மாரி ஸ்விக்கி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, ஒண்ணும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல ஆக்சுவலா அதான் உண்ம. அப்புறம் ஆனா Zomatoல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெர்சன் அனிமேஷன்ஸ் பெருசா இருக்காது. நம்மளால நெறைய நோட்டீஸ் பண்ண முடியாது. இதில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன இது இருக்கும். ஆனா, நம்மளால ஒருத்தன் வந்து சும்மா சும்மா நடுவுல ஸ்க்ரீனுக்கு நடுவுல வந்தா மாரிலாம் இருக்காது Zomatoல. ரொம்ப ஃப்ளாட்டான விஷயம். அ அப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, யுஐ டிசைன்ஸ் இதில இத வந்துட்டு இப்போ நான் போன வீடியோல Amazon ஆன் Flipkartட்ட சொல்லியிருக்கும்போது, Amazon வந்துட்டு யுஐ டிசைன்ஸ் நெறைய நெறைய இம்ப்ரூவ் பண்ணணும் அப்டின்லாம் சொல்லியிருந்தேன். ஆனா, இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் பண்றதுக்குன்னு சீரியஸா எனக்கு எனக்கு தெரியல. இவங்க 2 பேத்துக்கிட்ட இருந்துமே நம்ம தான் கத்துக்கிற மாரி இருக்கும். மேபி இவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி வேரி ஆகலாம். அ எந்த மாரினா, ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி, அதுலருந்து அந்த ஹோட்டல் மூலமா ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோவுக்கு கெட்ட பேர் வரலாம். இப்போ ரீசென்ட்டா கூட ஒரு நியூஸ் வந்திருந்தது. ஜொமேட்டோவோ, ஸ்விக்கியோ ஏதோ ஒண்ணு நெனைக்கிறேன். ஒரு ஹோட்டல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவர் ஆர்டர் பண்ண ஃபுட்ல ஒரு ஐட்டம் மிஸ் ஆயிருக்கு அப்டின்ட்டு அந்த ஆர்கனைசேஷன்ட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல அப்டின்னு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் கோர்ட்ல கேஸ் போட்டு ₹15,000 ஃபைன் கட்டியிருக்கிறாங்க. அதனால யுஐ டிசைன்ஸ்ல கான்சன்ட்ரேட் சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. அதேமாரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க சூப்பரா பண்ணாங்க அப்டின்னா, ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸே இல்லாத ஒரு ஃபுட் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸா இது 2மே இருக்கும். ஆ என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, Zomato தான் நான் எப்பயுமே மோஸ்ட்டா ப்ரிஃபர் பண்ணுவேன். Swiggy வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஏன்னு தெரியல. ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருக்கிறாங்க. எப்படின்னா, Google Pay, ஆ பேமெண்ட் ஆப்ஸ்ல Google Pay, அப்புறம் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்ல Zomato, ஆ இந்த மாதிரி ஒரு செட்டு. அந்த சைட் பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே, Swiggy அந்த மாரி ஒரு செட் இருக்கிறாங்க. இன்னும் Google Pay, ஃபோன்பே கம்பேரிசன்லாம் பார்த்தோம்னா, நெறைய நம்மளால கத்துக்க முடியும். ஆ அந்த மாரி ஒரு செட் இருக்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க? இல்ல யாரும் செட்டா மாத்தி விட்டா அப்படின்லாம் தெரியல. ஆனா ஒரு செட் இருக்கு. என் ஃபோன்ல ஸ்விக்கிலாம் இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப வருஷமே ஆகுதுன்னு சொல்லலாம். அ நேத்து தான் ஸ்விக்கி இன்ஸ்டால் பண்ணேன். ஆஃபர்ஸ் எதுவும் இருக்கான்னு பார்க்குறதுக்காக. மத்தபடி Zomato தான் யூஸ் பண்ணுவேன். Amazon அண்ட் Flipkart மாரி தான் சேம். லைக் Amazon அ என்னதான் நெறையா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நல்லா இருந்தாலுமே, அதோட யூஐ டிசைன்ஸ் நல்லா இல்லாதனாலயே அந்த ஆப் யூஸ் பண்ண தோணாது எனக்கு. சேம் லைக் Zomato அண்ட் Swiggyயும். அ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கு கூட ஒரு ஆப்போடைய யூசர் அ இன்டர்ஃபேஸ் டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கணும். அத புரிஞ்சுகிட்டு Zomato அண்ட் Swiggy ரொம்ப நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நெறைய அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா இந்த ஐகான்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அ இதோட அ அனிமேஷன்ஸ் ஒண்ணொண்ணா காட்டுறேன் பாருங்க இதுல. இப்போ இது 2த்தையும் நான் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபுட் பிளாட்ஃபார்ம் அந்த டெலிவரி ஆப் ஃபுட் டெலிவரி ஆப் நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, இது 2த்துல நான் அதிகமா எத ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, Zomato தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா Swiggyல பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கசகசன்னு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதுக்குன்னு தெரியல. ஆனா Zomatoல பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஃபுட் டெலிவரி ஆப்ஷன் மட்டும் தான். ஒரு ஓரத்துல Blinkit குடுத்துருக்கோம்ப்பா. வேணுனா யூஸ் பண்ணிக்கோ. அதுவும் தனி ஆப்பா தான் இருக்கும். இதுக்குள்ள நாங்க வரமாட்டோம். அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா குடுத்துட்டாங்க. ஆனா Swiggyல பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நசநசன்னு நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்ததுனால, அது ரொம்ப கூட்டமா தெரியுது எனக்கு. அ அதனால அத யூஸ் பண்ணவே தோண மாட்டேங்குது இப்போ கூட. மேபி இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். Zomato மட்டும் தான் வச்சுக்குவேன். ஓகே. ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். மேபி வேற ஏதாவது இருந்தா அடுத்த வீடியோல கவர் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலா, ரேப்பிடோ, ஊபர் இத பத்தி கம்பேர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே. தேங்க் யூ. பாய்.